தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்த சூழ்நிலையில இப்ப மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. இந்த வாரம் பூராவே பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்திலே வந்து அதிகரிச்சிருக்கு. மேற்கொண்டு அடுத்த வாரத்தில வந்து தங்கத்தோடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல மேலும் அதிகரிக்குமா? மேலும் அதிகரிச்சதுன்னா, அதிகபட்சமா எவ்வளோ வரைக்கும் கோல்ட் ரேட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காலையில நான் போட்டிருந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் காலையில 8 மணிக்கே சொல்லியிருந்தேன். தங்கத்தோடைய விலை நிலவரம் இன்று வந்து ரூ. 7,200 வந்து ரீச் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போலவே நான் சொன்ன பிரெடிக்ஷன் படியே பார்த்தீங்கன்னா, ரூ. 7,225 வரைக்குமே போயிருச்சுங்க. நான் வந்து அதாவது இன்னைக்கு இந்தியாவுடைய கரன்சி வேல்யூ பொறுத்து வந்து கொஞ்சமாவது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைச்சு தான் நம்ம பார்த்துருந்தோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததை விடவே அதிகமாகவே வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 640 சவரனுக்கு வந்து அதிகரிச்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே போன வாரமெல்லாம் வந்து தொடர்ச்சியா குறைஞ்சிட்டே வந்திருந்தது. ஸோ அதே ஸ்பீட்ல போயிருந்தா இந்நேரம் நம்மளுக்கு ரூ. 6,600, ரூ. 700 அந்த ரேஞ்சில வந்து கிராம் ரேட் போயிருந்திருக்கும். ஆனா இதுக்கு இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இப்ப ரூ. 7,225 வரைக்கும் போயிருச்சு. நம்மளுக்கு வந்து உயர்ந்தப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தீபாவளி அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் ரூ. 7,455 வரைக்குமே போயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 59,560 அந்த ரேஞ்சில வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து குறைஞ்சது. நம்ம குறைஞ்சப்போ கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் குறையும்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்குதுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நிறைய பேர் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ், அடுத்த வாரம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனுடைய போர் வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து மீண்டும் வந்து முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தை நோக்கி முதலீடு செய்கிறதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மீண்டும் வந்து தங்கத்துடைய விலை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் எப்போ நம்மளுக்கு வந்து அமையும்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் பதற்றமெல்லாம் இல்லாம சுமூகமா எப்பவும் போல இருந்ததுனா மட்டும்தான் தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அரசியல்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்த சூழ்நிலையில இப்போ அதெல்லாம் அடி வாங்கி இப்போ மறுபடியும் வந்து அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை ஏன் அமைஞ்சிருக்குன்னா, இப்போ இந்த போர் தான். இந்த போர் பதட்டம் குறைந்தால் மட்டுமே வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யுஎஸ் உடைய கரன்சி வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருந்துமே இப்போ போர் பதற்றத்தினால தான் மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நேத்து மாரியே இன்னைக்கும் வந்து இப்போ வந்து கரண்ட்டா இப்போ நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்றேன். 6 மணிக்கிட்ட நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா, குறையவே இல்லைங்க. மறுபடியும் ஏறுமுகமா தான் இருக்கு. இதே சூழ்நிலையில போச்சுன்னா கண்டிப்பா மீண்டும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமா இருக்கு. நாளைக்கு மீண்டும் வந்து அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இதே ஸ்பீடுலயே வந்து அதிகரிச்சதுன்னா கண்டிப்பா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராமுக்கு ரூ. 50 வரைக்குமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாளான்னைக்கு 2 நாள் சனி, ஞாயிறு வந்து பங்குச்சந்தை வந்து லீவு. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். ஆனா எவ்வளோ அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால கரெக்டாவும் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நைட் வந்து ஒரு 10 மணிக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஓரளவுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்ல சொல்றேங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையிலயும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன். இதே மாதிரி ஏறுமுகத்திலே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடுல தான் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இதே ஸ்பீட்ல போச்சுன்னா நிறைய பேர் கேட்டீங்க, அடுத்த வாரம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா? இல்ல குறையுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போர் பதட்டம் இதே மாதிரி வந்துட்டே இருந்ததுன்னா, கண்டிப்பா அடுத்த வாரம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கு. குறைவதற்கான சூழ்நிலை எதுவும் இல்ல. சப்போஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த போர் வந்து சுமூகமா வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. போர் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா, நம்மளுக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து முதலீட்டாளர்கள்ல வந்து யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தங்கத்தை முதலீடு பண்றதுக்கு பதிலா தொழில்ல முதலீடு பண்ணுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ போர் பதட்டத்தின் காரணமாக தான் மீண்டும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் ரேட் குறையும், நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. குறைவதற்கான வாய்ப்புகளே இல்ல. அடுத்த வாரத்தில இதே மாரியே அதிகரிக்குமா? இல்ல குறையுமா? அப்படிங்கிறது வந்து நம்ம கையில எதுவுமே இல்லங்க. போர் பதற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சதா மட்டும்தான் உண்டு. ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் புதின் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்களோ, அவங்கள மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நாட்டையும் நாங்க வந்து போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாரி புதின் அவர்களும் வந்து மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான், ரஷ்யாவுடைய போர் வந்து ரொம்ப தீவிரமா தான் போற மாரி தான் இருக்குதுங்க. ஸோ இதே நிலைமை நீடிச்சுன்னா கண்டிப்பா கோல்டோட ரேட் மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 60,000 கூட கிட்ட
டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எனக்கே இது சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து கோல்டு விலை குறைஞ்சதுன்னா 50,000 கிட்ட மீண்டும் போச்சுன்னா நம்ம வந்து வாங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சோம். குறைஞ்சும் தான் எதிர்பார்த்தோம். ஸோ ஒரு நாள் அதிகரிக்கும் ஒரு நாள் அதிகரிக்கும்னு பார்த்தா இப்போ கண்டினியூஸாக மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது, சரி ஓகே விலை குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் வந்து போர் பதட்டம் வந்துச்சு. இப்படியே மாறி மாறி ஏதோ ஒன்று வந்துட்டு தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. இது எதில் போய் முடியும்னு தெரியல. ஆனால் வந்து இவ்வளோ தான் அதிகமாக அதிகரிக்கும், இவ்வளோ தான் குறைஞ்சபட்ச ரேட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க இப்போது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவரம் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நாளைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் கூட கோல்டு ரேட் ஏற்கனவே சொன்னபடி தாங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏறலாம் இறங்கலாம், எதுவுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் இருக்கிற நிலைமை நான் வந்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்திட்டேங்க. மறுபடியும் ஏதாவது மாறுனா இல்லை வந்து எவ்வளோ அதிகமாகும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு இந்த கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் ஒரு 8 மணி அளவில் என்ன மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.